அனைவருக்கும் வணக்கம். முனைவர் சுகந்தி. நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது 10 பாட்டு நூல்களில் ஒன்றான ஆற்றுப்படை நூல்களில் சிறுபான் ஆற்றுப்படை பற்றி பார்க்க போகின்றோம். சிறுபான் ஆற்றுப்படை என்பது மன்னனிடம் பரிசு பெற்ற சிறு பாணன் ஒருவன் தான் வழியிற்கண்ட இன்னொரு பாணனை அவனிடம் வழிபடுத்துவதாக அமைந்தது இந்த சிறுபான் ஆற்றுப்படை. சிறுபான் ஆற்றுப்படை என்ற நூலை பாடியவர் இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார். இதன் பாட்டுடைய தலைவன் ஒய்மா நாட்டு நல்லியங்கோடன். இந்த பாடலானது 269 அடிகளால் ஆன நூல். இந்த நூலானது கடையேழு வள்ளல்களின் சிறப்புகளை கூறும் நூல். கடையேழு வள்ளல்களின் காலத்திலே வாழ்ந்தவன் நல்லியங்கோடன். இந்த நல்லியங்கோடன் 70 வள்ளல்கள் தன்மையை ஒருவனே சுமந்து கொண்டவன். ஒய்மா நாட்டு மன்னனான நல்லியங்கோடனை தலைவனாக கொண்டு எழுதப்பட்டது இந்த சிறுபான் ஆற்றுப்படை என்ற நூல். அம்மன்னனிடம் பரிசு பெற்ற சிறு பாணன் ஒருவன் தான் வழியிற்கண்ட இன்னொரு பாணனை அவனிடம் வழிபடுத்துவதாக அமைந்துள்ளது இந்த நூலானது. இந்த சிறுபான் ஆற்று கவிஞர்கள் யாரிடமும் பிச்சை கேட்பதில்லை என்று ஒரு வரலாறானது கூறுகின்றது. இந்த சிறுபான் ஆற்றுப்படையில் சொல்லப்படுகின்ற 7 வள்ளல்களில் கடையேழு வள்ளல்கள் என்று சொல்வார்கள். அவர்களில் முதலானவர் வேகன். வேகன் என்பவன் மயிலுக்கு போர்வை அணிவித்தவன். வானம் வாய்த்த வனமலை கவா அன் காண மஞ்சைக்கு கலிங்கம் நல்கிய அருந்திரள் அணங்கின் ஆவியர் பெருமகன் பெருங்கடல் நாடன் வேகனும். அதாவது வானம் என்றால் மழை. மழை ஓயாது பெய்யும் வளமிக்க மலைச்சாரலை. காட்டில் திரிந்த மஞ்சை என்றால் மயில். கலிங்கம் என்றால் உடை. அதாவது காட்டிலே மழைச்சாரலை திரிந்து கொண்டிருந்த மயிலுக்கு போர்வை கொடுத்தவனும் ஆற்றலும் அழகும் நிறைந்தவனும் ஆவியர் குடியில் தோன்றியவனும் பெரிய மலைநாட்டாருக்கு தலைவனுமாகிய வேகன் என்று வேகனினுடைய சிறப்பை சொல்கின்றது. அதாவது வேகனானவன் மயிலுக்கு குளிரால் நடுங்குகின்றது என்று நினைத்து அந்த மயிலுக்கு போர்வை போர்த்திய வள்ளல் என்று இந்த சிறுபான் ஆற்றுப்படையில் சொல்லப்படுகின்றது. அடுத்த வள்ளல் நாம் பார்க்க இருப்பது பாரி. பாரி என்பவர் முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளலானவர். முல்லை கொடியானது படர இடமில்லாமல் இருப்பதைக் கண்டு அவ்வழியே வந்த பாரியானவன் பரம்பு மலை நாட்டினுடைய மன்னன் அவன் தான் சென்ற தேரினை எடுத்து முல்லை படர்வதற்காக அதை கொடுத்து சென்ற பெரிய வள்ளல். அவனுடைய சிறப்பை சுரும்பு உண நறுவி உரைக்கும் நாக நெடுவழி சிறுவி முல்லைக்கு பெருந்தேர் நல்கிய பிறங்கும் வெள்ளருவி வீழும் சாரல் பரம்பின் கோமான் பாரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வண்டுகள் தேனை உண்ணுமாறு மனம் வீசும் மலர்களை உதிர்க்கின்ற புன்னை மரங்கள் நிறைந்த நெடிய வழியில் சிறிய பூக்களை பூக்கின்ற முல்லை கொடிக்கு தனது பெரிய தேரை கொடுத்தவனும் ஒலிக்கின்ற அருவி வீசும் மழைச்சாரலில் அமைந்துள்ள பரம்பு மலைக்கு அரசனுமாகிய பாரி என்று பாரியினுடைய சிறப்பை சொல்கின்றார்கள். அடுத்து கடையேழு வள்ளல்களில் அடுத்ததாக சொல்லப்படுபவர் காரி. காரி என்பவர் இரவலர்களுக்கு குதிரையை பரிசாக கொடுத்தவன். அக்காரி வள்ளலானவன். காரியானவன் அவனை பற்றி சொல்லப்போன கருங்கு மணி வாள் உலை புறவியோடு வையகம் அருள ஈர நல்மொழி இரவலருக்கு ஈந்த அழல் திகழ்ந்து இமைக்கும் அஞ்சுவரு நெடுவேல் கழல் தொடி காரியும் என்று கூறப்படுகின்றது. அதாவது இந்த பாடலுடைய பொருள் என்னவென்றால், தன்னை நாடி வந்த இரவலர்களுக்கு ஒலிக்கின்ற மணியும் வெண்மையான
தலையாட்டமும் அணிந்த குதிரையோடு உலகத்தவர் கேட்டு வியக்க அன்பு நிறைந்த சொற்களை கொடுத்தவன். பகைவர் கண்டு அஞ்சுகின்ற சினந்தீ விளங்கும் ஒளி வீசும் நீண்ட வேலியினை உடையவன். வீரக்கழலும் வளையும் அணைந்துள்ள பெரிய கைகளை உடையவனுமாகியவன் காரி என்று காரியினுடைய சிறப்பை பற்றி சொல்கின்றார்கள். அடுத்து ஆய் அண்டீரர். ஆய் அண்டீரன் என்பவன் ஒரு வீரவள்ளல். அவன்